தண்ணீர் இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்தாலும் வந்தது, எல்லா வீட்லையும் ஆர்ஓ நான் போடுறேன் சார், ஆர்ஓ போடுறேன் சார், ஆர்ஓ போட்டு அது ஏதோ 2 லிட்டர் தண்ணி வந்தால் 4 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் போல இருக்கும். அது ஏதோ சிஸ்டம் இருக்கு. அதாவது நீங்கள் வாட்டர் அது டிடிஎஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அந்த டிடிஎஸ் வேல்யூவில் போட்டு நீங்கள் ஆர்ஓ போட்டு நீங்கள் ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் பண்ணி பிடிக்கிறீங்க. பட் அது வேஸ்டேஜ் வாட்டர்னு சொல்லி குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பிடிக்கிறீங்களோ அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு வெளில போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லிட்டர்னா 15 லிட்டர் 20 லிட்டர் வெளியே போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆர்ஓ யாரெல்லாம் வீட்டில் போட்டு யார் ஆர்ஓ வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாட்டரை நீங்க யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு பொருளாதார நிலையில ஏதாவது ஸ்டக் இருக்கும். பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, டெஃபினட்டா இருக்கும். 100க்கு 98 கேஸ் நல்லா ரிலைஸ் பண்ணலாம். 2 கேஸ் எக்ஸெப்ஷனா இருக்கும். அந்த 2 கேஸும் எக்ஸெப்ஷனா டைரக்டா வந்தாங்கன்னா அங்க எங்க மாற்றீங்கன்னு அதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டி விட்டு ஆர்ஓ வாட்டர் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அங்கேயே அவங்களுக்கு டெஃபினட்டா பொருளாதார ரீதியா இழப்புகள் இருக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது வரவு 8 செலவு 10. வரவு 8 செலவு 10. அதே மாதிரி ஏதாவது வகையில கண்ட்ரோலே பண்ண முடியாத செலவு இருக்கும். அது கோட்டீஸ்வரன் ஆகட்டும், லட்சாதிபதி ஆகட்டும், ஆயிராதிபதி ஆகட்டும், சாதாரணமாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை வரும். நீங்க நோட் பண்ணி பாருங்க. அதுக்கு எஸ் ஆர் நோவான்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா 98% எஸ் தான் வரும். 2% ஃபீல் பண்ணாம இருக்கலாம், உணராம இருக்கலாம். அப்பையும் டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த வகையில அது உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிச்சுன்னு ஏதாவது ஒரு வகையில காட்டி கொடுக்கலாம். பட் 100% பாதி. அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஆர்ஓ வாட்டர் இல்லாம நேச்சுரல் முறைகள்ல என்ன மாதிரி அதை வந்து பியூரிஃபை பண்ணி சாப்பிடலாம்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே தப்பான வழியில போறதுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம அதை பத்தி வகுப்புல இயற்கையான முறையில் எப்படி வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வகுப்புல பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா அதை பத்தி பேசுவோம், நிறைய டிப்ஸ் கொடுப்போம். அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழும். எவ்வளோக்குள்ள இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்றீங்களோ அவ்வளோக்கும் நம்ம ஹாப்பியா இருக்கும். இயற்கையோடு இணைந்த வாழ்வு கடவுளை வழிபடுற வழிபாடு மாதிரி தான். இயற்கையை நீங்க எவ்வளோக்குள்ள மெயின்டைன் பண்றீங்களோ, இயற்கையை எவ்வளோக்குள்ள பாதுகாக்கிறீங்களோ, இயற்கையை எவ்வளோக்குள்ள அனுசரிச்சு நடந்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்க சாமி கும்பிட்ற மாதிரி தான், கோயில் வழிபாடு செய்யற மாதிரி தான், இறை வழிபாடு தலங்கள் போய் வழிபாடு பண்ற பூஜை மாதிரி தான். இதுவும் ஒரு வகையான பூஜை தான்.